ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் 3 ஸ்டார்ட் ஆயிருச்சா அப்படின்னு நான் பார்க்க போறோம். ஸோ ஏன்னா இப்போ ரீசெண்டாக இருக்கிறதுலே பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யா உக்ரைன் வார். இந்த வார் எத்தனை நாளாக கண்டினியூ ஆகுது அப்படின்னா 1000 days ஆயிடுச்சு. அதுக்கு மேலே இந்த வார் கண்டினியூ ஆகும்போது இதை நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுதான் வேர்ல்டு வார் 3க்கான ஒரு துவக்கமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல மேக்சிமம் நம்ம எதிர்பார்க்க போறது எப்ப இந்த வார் வந்து ஸ்டாப் ஆகும் அப்படிங்கிறதான் வந்து இப்போ வந்து நம்ம மேக்சிமம் எதிர்பார்க்கறது. என்னோட வியூஸ் இதை இடத்துல தப்பா இருந்துச்சுங்க நம்ம ட்ரம்ப்பை பற்றி. ஏன்னா தப்புன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி வியூ பண்ணதே தப்பு. ஏன்னா உண்மையிலேயே சொல்ல போனா ட்ரம்ப்புடைய நடவடிக்கைகள்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே நான் வந்து இன்ஸ்பயர் ஆனேன். என்னன்னா அவரோட ஆட்சி காலத்துல பார்க்கும்போது இந்த வார் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா ட்ரம்ப்புடைய மிகப்பெரிய எதிரியா இருந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் சைனா. ஏன்னா அமெரிக்காவை வல்லரசா குறைக்கிறதுக்கு ரீசனே யாரா இருந்தாங்க அப்படின்னா சைனா மட்டும் தான் இருந்தாங்க. ஸோ அதனால அவங்க வந்து பொருளாதாரத்தை அடிக்கிறதுனால அவங்கள ஒரு எதிரியா பார்த்தாங்களே தவிர அந்த வாரு இதெல்லாம் நடந்துச்சான்னு கேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் இல்லைங்கிறதான் சொல்லுவாங்க அந்த ஆட்சிக்காரர். பட் இப்பவும் இல்லை. பட் இந்த இடத்துல வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா அமெரிக்கா ரைட்டுங்களா. ஸோ அமெரிக்காங்கிறது ஒரு நாட்டோ ஐரோப்பிய கண்டங்கள்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பு ஓகேங்களா. ஸோ அமெரிக்கா தான் இதை வந்து தனித்துவம் பண்ணி நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதாவது அந்த அமைப்புல இருக்காங்க. அந்த அமைப்புல இருந்து உக்ரைன் அந்த அமைப்புக்கு வர சொல்றாங்க. ரஷ்யா என்ன சொல்றாங்க, நாட்டோக்கு போகாதா, இந்த அமைப்புக்கு போகாதா அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா என்ன பண்றாங்க, உக்ரைனை ஸ்டாப் பண்ண முயற்சி பண்றாங்க. அதிகாரப்பூர்வமா உக்ரைன் நாட்டோல போய் ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா உக்ரைனுக்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நாட்டோல உள்ள எல்லா கண்ட்ரியுமே உக்ரைனுக்கு என்ன பண்ணணும், சப்போர்ட் பண்ணி ஆகணும். பட் இன்னுமே அதிகாரப்பூர்வமான சேர்க்க வந்துச்சா அப்படிங்கிற இல்ல. சரி, இந்த விஷயங்கள் தான் வந்து இப்ப இந்த போருக்கான காரணம். என்னோட அமைப்புல வந்து நீ ஜாயின் பண்ணி நீ இந்த அமைப்புக்கு போவாருன்னு சொல்லிட்டு ஒரு டீம் அடிக்கிறது. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா நம்ம ட்ரம்ப் எலெக்ஷன், அதாவது அமெரிக்கா எலெக்ஷன் முடிஞ்சோன்னா நம்ம ட்ரம்ப் சொல்றாரு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த வாரை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வர போறேன். நமக்கு தேவை அமைதி, நல்ல நாட்டோட பொருளாதாரம் வீக்கா இருக்கு. ஸோ எக்கனாமிக்கை பார்க்கறதா இந்த வாழை பார்க்கறதுன்னு கேட்டால் நமக்கு எக்கனாமி தான் முக்கியம். ஒரு நாட்டோட பொருளாதாரம் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ இந்த வார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் ஸ்டாப் பண்ண போறேன், ரஷ்யா கூட நான் பேச்சுவார்த்தை வைக்க போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரம்ப் வந்து சொன்னாப்புல. பட் இப்ப நடக்கிற ஆட்சி அல்லது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோ பைடன். நான் பைடனை நல்லவர்னு சொல்றதா இல்லை கெட்டவரா சித்தரிக்கிறான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இதுல எத்தனை பேருடைய உயிர் போக போகுதுங்கிறது கொஞ்சமாச்சும் திங்க் பண்ணி பார்க்கணும். சரி, என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் வந்து ஒரு நல்ல மனிதனுக்கு கிடையாது. ஸோ உயிர் ஈஸியா வரப்போறது கிடையாது, ஒரு பொருளை வாங்குற மாதிரி கிடையாது உயிர். ஸோ அப்போ எவ்வளவு விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல நம்ம ஐயா ஜோ பைடன் ஐயா என்ன பண்றாரு அப்படின்னா நான் இருக்கிற காலத்துல நான் ஒரு பெரிய இதா பண்ணிடணும், ஒரு பெரிய புரட்சியை கலப்பிடணும். அதாவது ஆட்சியாளர்கள் வந்து என்ன ஆகுறாங்கன்னு இல்லை, எனக்கு இவன் மாற போனா நான் இருக்கிறதுல நான் என்னென்னலாம் பண்ணணும்னு நினைக்கணும். ஒரு பக்கம் நல்லது பண்றாரு, இன்னொரு பக்கம் இதுவும் பண்றாரு. நம்ம எதை சொல்றது, ஏன்னா போன இடத்துல நல்லது பண்றாரு நம்ம சொல்லலாம், அதே இடத்துல இந்த இடத்துல பார்க்கும்போது உயிருக்கான ஒரு இது. இங்க என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி ஜோ பைடன் அமெரிக்கா வந்து உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. எப்படி சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னா எங்களுடைய ஆயுதங்களை உங்களுடைய பாதுகாப்புக்காக பயன்படுத்திக்கலாம், உங்களுடைய ஆயுதங்களை உங்களுடைய பாதுகாப்புக்காக பயன்படுத்திக்கலாமே தவிர இன்னொருத்தவங்க கண்ட்ரிக்கு அனுப்புறதுக்கு அனுமதி இல்லை அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கா சப்போர்ட் பண்ணிருந்துச்சு. ஸோ எல்லா கண்ட்ரிஸுமே. ஆனா இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஜோ பைடன் இந்த ஒரு மாச காலத்துல இந்த இடத்துல நீங்க எவ்வளவு வேணாலும் உங்களோட ஆயுதங்களை என்ன ஆயுதங்களை வேண்டாலும் நீங்க என்ன பண்ணலாம், ரஷ்யால அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்மிஷன் வந்து கொடுத்துட்டாங்க. இவங்க மட்டும்தான் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டா அவங்க மட்டும் பண்ணல. ஸோ அவங்களுடைய சப்போர்ட்டிவ் நாட்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அதாவது யூகே இவங்களுமே சேர்ந்துக்கிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க. ஆனா இது வந்து ரஷ்யாவுடைய ஹெட் புட்டின் அவர்களை வந்து ரொம்பவே ஆக்ரோஷத்துக்கு தள்ளியிருக்கு. சிம்பிள் ஒரு நார்மலான ஒரு குண்டு போட்டதுக்கு ரஷ்யா ஒன்றும் ரொம்பலாம் பேசா போல, சின்னதா ஒரு சாம்பிள் தான் காமிச்சிருக்காங்க. அடிக்கே பங்க ஆடி போயிட்டாங்க. ஏன்னா இப்ப அபிஷியலா வந்த நியூஸ் என்னன்னா இன்னும் இந்த இடத்துல நீங்க வந்து அடிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா எங்களுடைய சோதனை கூடமா உக்ரைன் மாறிடும், அணு ஆயுத சோதனை மூலமா மாறிடும். இன்னொரு விஷயம் இங்க வந்து அவங்களோட திருத்த சட்டம் ஒண்ணு வந்து அணு ஆயுத திருத்த சட்டம்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அதுல என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு சின்ன ஏவுகணை என்னுடைய நாட்டுக்குள்ள வந்தாலும்
நாங்கள் அணு ஆயுதத்தை பயன்படுத்துவோம். ஹீரோமா நாகசாகி வார் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ பெரிய வாருக்கு அப்புறம் அணு ஆயுதத்தை நாங்க பயன்படுத்துறதுக்கான திருத்த சட்டம் எங்க நாட்டுல இருக்கு. அந்த நாட்டுல என்னென்ன ஆயுதம் இருக்குன்னு இன்னும் யாருக்கும் தெரியாது. அவ்வளோ பெரிய அமெரிக்காவே இந்த விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் எப்போ நான் பெரியாளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கவங்களே எந்த ஒரு பாட்டையும் சொல்லலை. ஏன்னா ஒரு அடிக்கே இந்த மாதிரி. ஏன்னா எந்த ஒரு இதுவும் சேஃப்டியும் எங்களோட அணு ஆயுதத்தை தடுக்க முடியாதுன்னு பகிரங்கமா ரஷ்யா சொல்லுது. ஸோ ரஷ்யாவோட ஆக்ரோஷத்தை பார்க்காதீங்க. நான் வான் தான் பண்றேன். ஒன் டைம் தான் வான் பண்ண முடியும். ரஷ்யாவோட புட்டின் என்ன சொல்றாரு, நான் மக்களோட நலனை கருதி பேசுறேன், இங்க இருக்கிற உயிரை கருதி சொல்றேன், நான் ஒன் டைம் தான் என்ன பண்ண முடியும், வான் பண்ண முடியும். அந்த நாட்டு மக்களையும் காப்பாற்ற வேண்டியது அவங்களுடைய கடமை. அப்போ ஒரு நல்ல தலைவன் அப்படிங்கிறப்போ இவங்களும் விட்டு கொடுக்காம சின்ன பிள்ளைத்தனமா நம்ம பாக்குற உக்ரைனோட ஹெட் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, சின்ன பிள்ளைத்தனமா இவன் அடிச்சுதான் நானும் அடிக்கிறேன். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இவர் என்ன தப்பு பண்றாரு அப்படின்னா, ஒருத்தவங்க சப்போர்ட்டுக்கு வராங்க அப்படின்னா ஓகே இவங்க தராங்கன்னா நான் போய் அடிச்சுக்கணும், அமெரிக்கா தராங்க நான் போய் அடிக்கிறேன், யூகே தராங்க நான் போய் அடிக்கிறேன். ஆனா இதனால அமெரிக்காவும் யூகேவும் பிரச்சனை வரப்ப அவங்க அப்பா பாட்டுக்கு போறாங்க. ஆனா பாதிக்கப்படுறது நீ. ஒரு பக்கம் எனக்கு உக்ரைனை பார்க்கும்போது பரிதாபமாவும் இருக்கு. ரஷ்யாவை பாருங்க, கம்பீரமா நிக்காங்க, யாரு கூட மோதுறோம். ஸோ உனக்கு எவ்வளோதான் சப்போர்ட்டிங் வந்தாலும், நான் இந்த இடத்துல பாரு எவ்வளோதான் பின்னாடி இருந்து உன்னை உசுப்பேற்றி விட்டாலும், நம்ம தளபதி சொன்ன டைலாக் தான், உசுப்பேற்ற வந்த உம்முன்னும் கருப்பேற்ற வந்த கம்முன்னா வாழ்க்கை ஜம்முன்னு போ. இந்த தத்துவத்தை அவங்க பயன்படுத்தினாங்க அப்படின்னா இங்க யாருக்குமே பிரச்சனை இல்லை. அவங்க ரஷ்யா என்ன கிளைம் பண்றாங்க அப்படின்னா, நாங்களா போய் ஃபர்ஸ்ட் அடிக்கிறோம். அவங்களோட கிளைமிங் கரெக்டா தானே இருக்கு, நாங்களா போய் ஃபர்ஸ்ட் அடிக்கிறோம். இவங்க ஜாயின் பண்ணலன்னு சொன்னா நாங்க பாட்டு எங்க வேலையை பார்த்து போயிடும். அது அவங்க சைட்ல உள்ள கண்ட்ரி. இந்த அமெரிக்காவும் ஒரு பக்கம் உசுப்பு ஏற்றிக்கிட்டு, யூகேவும் ஒரு பக்கம் இவங்களை உசுப்பு ஏற்றிக்கிட்டு நாங்க தரோம். இப்ப வேற ஒரு அபிஷியல் ரிப்போர்ட், எந்த ஒரு கண்ட்ரியோடைய மிசைல் எங்க இதுக்கு வந்தாலும் அந்த கண்ட்ரி மேல கூட நாங்க பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. பட் இங்க எனக்கு என்னன்னா, அப்ப யோசிச்சு பாருங்க இந்த அளவுக்கு ரஷ்யா ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ரஷ்யாவுடைய போல்டு பவரை பாருங்க. பிளஸ் வின்டர் சீசன் வருது. வின்டர் சீசன்ல ரஷ்யாவோட கூலிங்கை வந்து யாராலுமே நம்ப முடியாது, தாங்க முடியாது. சீரியஸா சொல்ல போனா அந்த இது. ஸோ வின்டர் சீசன்ல எல்லாம் அமெரிக்கா எந்த கண்ட்ரி நினைச்சாலும் ரஷ்யாவை வீழ்த்தவே முடியாது. ஏன்னா அவங்க அதுல பழகிட்டாங்க. இப்போ அவ்வளவு பெரிய காம்ப்ளிகேட் இருக்கும் போது இந்த ஒரு மாசத்தை வந்து எப்படி வந்து இது எவ்வளவு பெரிய ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இல்லை இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வேற மாதிரி மாறுமா? ஏன்னா ஒரு பக்கம் அமெரிக்கன் பிரசிடென்ட் வந்து நியூவா வர பிரசிடென்ட் மிஸ்டர் ட்ரம்ப் வந்து சொல்றாரு, நான் இந்த போரை ஸ்டாப் பண்றேங்கிறாரு. இப்ப இருக்கிற பிரசிடென்ட் போரை வந்து வலுப்படுத்தணும்னு நினைக்கிறாரு. இதனால அமெரிக்காவோட பொருளாதாரமும் சரியுது, எல்லாமே வந்து அடி வாங்குது. ஸோ இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி ட்ரம்ப் வந்தா மட்டும்தான் நடக்கும்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் யாராலையும் எதுவும் நடக்க போகுது. பட் பின்னாடி என்ன போகுது, மிஸ்டர் புட்டின் தான் இதுல வந்து இருங்கணும். ஸோ எதனால நடக்குது, என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்ட்டு. ஸோ இதுல உக்ரைன் ஜனாதிபதியும் கொஞ்சம் பண்ணி ஓகே இவ்வளவு பெரிய அழிவுலேருந்து நம்ம வந்து தடுக்கணும்னு சொல்லிட்டு ஏதாவது முயற்சி பண்ணாங்க அப்படின்னா இந்த வார் சுமூகமா முடியறதுக்கு சான்சஸ் இருக்கு. இல்லை அப்படின்னா அணு ஆயுதம் நடந்துச்சு அப்படின்னா எவ்வளவு பெரிய இம்பாக்ட் கொடுக்கும். அதாவது சப்போர்ட் பண்ற நாடுக்கு வந்துட்டு நாங்க இந்த இடத்த இத்தனை நிமிஷத்துக்குள்ள காலி பண்ணுவோம், டைமிங் உடனே விடாம ரஷ்யா அனௌன்ஸ். இந்த ரிப்போர்ட்ல லண்டனை 10 minutes காணாமாக்கிடுவோம். ஸோ தேவையில்லாம எங்க பக்கம் வராதிங்க, நாங்க யாரு பக்கமும் போகல, நாங்க வந்து எங்க வேலை ஒன்று தேவையில்லாம எங்க பக்கம் வராதிங்க. இதுல ஒரு பக்கம் இருக்கு. இதுல எத்தனை மக்களோட உயிர் போகுதுங்கிறது ரொம்ப கவலைக்காகவும் இருக்கு. ஸோ கொஞ்சம் அந்த உயிரெல்லாம் கருத்துல கருதி, என்னதான் நாட்டோட பொருளாதாரம் என்னதான் இருந்தாலும் இங்க ஆகுறது ஒரு உயிர், ஒரு சோல்ஜர், சிவிலியன்ஸ், மக்கள். ஸோ எல்லாரோடையுமே இதே இருக்குங்கிறப்போ ஸோ கொஞ்சமாச்சும் யோசிக்காங்க. நான் பெரியவன் நீ பெரியவன் கெட்ட காமிக்கதான் இங்க மக்கள் இருக்காங்க, இதை மற்றவங்களை பற்றி யோசிக்கிறதுக்கு இல்லை. ஸோ அமைதியான பேச்சுவார்த்தை நிலவுமா நிலவாதா அப்படிங்கிறத எனக்கு வர நியூஸ் நான் கேட்டர் பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இதேமே அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தேஜி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.